தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏழை குழந்தைகள் மும்மொழி கற்பதை தடுப்பதா என்று பல்வேறு கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அண்ணாமலை அவர்களது அந்த பதிவு விவரம். கோபால், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி அதன் மூலமாக பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை திறந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு மத்திய அரசினுடைய நிதி கிடைக்கும் என்பன போன்ற கருத்துக்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருப்பது தமிழகத்தில் தொடர்ந்து முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியில அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து, தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய திமுகவினருடைய குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கலாம். ஆனால் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் குழந்தைகள் 3 மொழிகளை கற்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கையை தொடர்ந்து திமுக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மறைமுகமாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதன் மூலமாக இந்தியை மத்திய அரசு திணிக்க பார்க்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் இந்த மும்மொழி கொள்கை தொடர்ந்து தமிழகத்தில் அதற்கான எதிர்ப்பு பதிவு செய்து வரக்கூடிய நிலையில இதற்குதான் அண்ணாமலை தன்னுடைய கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் கடுமையான சாடலையும் ஒரு கேள்வியும் இந்த காணொலியின் மூலமாக அவர் எழுப்பியிருக்கின்றார். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கக்கூடிய வாய்ப்பை தமிழக அரசு ஏன் தடுக்கிறது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஆளும் திமுகவிற்கு ஒரு நியாயம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்பது போன்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய அவர் 2019ஆம் ஆண்டே கல்வியாளர்கள் கொண்ட மூத்த கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழு தான் இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக பெற்றோர் மட்டுமல்லாமல் கல்வியாளர்கள் பல்வேறு நிபுணர்கள் அடங்கிய குழுவுடன் பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. கடந்த ஆண்டு தமிழக அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையின் கீழ் இருக்கக்கூடிய பிஎம்சி பள்ளிகளை திறப்பதற்கு தமிழக அரசு தயாராக இருப்பதாக கடிதம் எழுதிவிட்டு இப்போது அதனை மறுப்பது ஏன் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் மாநில மொழிகளின் மேல் மத்திய அரசுக்கு அக்கறை இருக்கிறது, வலுக்கட்டாயமாக எந்த மொழியையும் யார் மீதும் நாங்கள் திணிக்கவில்லை, ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்பது அனைவருக்குமான ஒன்று என்பன போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்து வந்த நிலையில இந்த மும்மொழி கொள்கைக்கு இந்த மும்மொழி என்பது 3 மொழிகளை கட்டாயப்படுத்துவது என்பது தமிழகத்தில் ஒருபோதும் ஏற்காது. இது இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு செயல் என்று தொடர்ச்சியாக தமிழக அரசு மட்டுமல்லாமல் பிரதான எதிர்கட்சியான அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில அண்ணாமலை இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். திமுகவினருடைய குழந்தைகள் மட்டும் தனியார் பள்ளிகள்ல 3 மொழிகளை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில ஏழை எளிய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது, இதில் இருக்கக்கூடிய சுயநலம் என்ன என்பதை போன்ற ஒரு கேள்வியை தான் அவர் தன்னுடைய காணொலி மூலமாக எழுப்பியிருக்கிறார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.